ஹாய் ப்ரைஸ் லாட் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நாளில் கூட பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் அநேக பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் ரட்சிக்கப்படலை. பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அப்பா அம்மா ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க. அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டிருந்தால் பிள்ளைகள் இன்றைக்கி ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க. ஸோ நம்ம தேசத்தில் இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்க. ஒரு பைபிளில் ஒரே ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சகேவு வீழ்னப்பட்ட மனுஷன் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவன் பாவியான மனுஷன்தான். ஆனாலையும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு தங்கி அவனுக்கு மட்டும் ரட்சிப்பு வரல, அவங்க குடும்பத்துக்கே ரட்சிப்பு வந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம பாவியாக இருக்கிறோம் தான். ஆனாலையும் தேவனுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்து ஆண்டவர் வாங்க, ஆண்டவர் எங்கள் இருதயத்தில் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மளை மட்டும் ரசிக்கப்பட மாட்டார், நம்ம குடும்பத்தை ரசிக்கப்படுவார். ஸோ இன்றைக்கி அதுக்காக ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை போய் நம்ம ஜெபிக்கலாமா? சோதனைக்கு நல்ல தகப்பனே, அப்பா நீங்கள் தேய்ச்சும் மிஞ்சும் மிஞ்சுமான ஐசப்பா, எங்கள் மதில் இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா தகப்பனே ஐசப்பா, இன்றைக்கி தகப்பன் ஆண்டவரை நாங்கள் ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் ரட்சிக்கப்படாது இருக்கிறாங்க ஆண்டவரை. அப்பா தகப்பனே, இந்த தேசம் முழுவதும் தகப்பனே ஐசப்பா, அப்பா இந்தியா தேசம் முழுவதும் ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. அன்னைக்கு சகே வீட்டில் ஒரு ரட்சிப்பு வந்ததை போல தகப்பனே, அப்பா இன்னைக்கு ஒவ்வொரு தேசத்துலையும் தகப்பனே, அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்பான தேவன் உதவி செய்யுங்க. அப்பா நீ பெரியவராக இந்த பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா தகப்பனே, இது சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஜெபிச்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சு அப்பா தகப்பனே ரட்சிப்பை கொடுக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. எல்லா துதிக்கான மகிமை அவர்களுக்கே செலுத்துகிறோம். மாறாதேசு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.